ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்ச் 27ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், புதிய மேம்பாட்டு வங்கியின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர்? ஆன்சர் டி, தில்மா ரூசெப். புதிய மேம்பாட்டு வங்கி என்பது பிரிக்ஸ் அமைப்பிற்கான பொதுவான வங்கியாகும். இந்த புதிய மேம்பாட்டு வங்கி NDP என்று அழைக்கப்படுகிறது, நியூ டெவலப்மெண்ட் பேங்க். இது முதலில் பிரிக்ஸ் மேம்பாட்டு வங்கி என்று அழைக்கப்பட்டது. தற்பொழுது புதிய மேம்பாட்டு வங்கி என்று அழைக்கப்படுகிறது. இந்த வங்கியின் தலைமையகம் சீனாவில் உள்ள சாங்காய் நகரில் உள்ளது. இந்த வங்கி 2014ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. 2009ஆம் ஆண்டு பிரிக்ஸ் அமைப்பு நிறுவப்பட்டது. தில்மா ரூசெப் பிரேசிலின் முதல் பெண் அதிபர் ஆவார். நெக்ஸ்ட் கொஸ்டின், முதல் ஜவுளி இயந்திர பூங்கா எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஏ, உத்தரப்பிரதேசம். ஜவுளி இயந்திர பூங்கா என்பது ஜவுளித்துறையில் தேவைப்படும் இயந்திரங்கள் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வதை குறைத்து உள்நாட்டிலேயே தயாரிப்பதற்காக இந்த ஜவுளி இயந்திர பூங்காக்கள் தொடங்கப்பட்டுள்ளன. ஜவுளித்துறையில் முன்னேற்றங்களை கொண்டு வருவதற்காக PM மித்ரா என்ற பெயரில் ஜவுளி பூங்காக்களும் தொடங்கப்பட்டு வருகின்றன. தமிழ்நாடு உட்பட இதுவரை 7 மாநிலங்களில் PM மித்ரா ஜவுளி பூங்காக்கள் தொடங்கப்பட்டுள்ளன. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2025ஆம் ஆண்டு ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்றவர்? ஆன்சர் பி, மனிஷா பன்வாலா. ஆசிய மல்யுத்த போட்டி 2025 ஜோர்டன் நாட்டில் நடைபெற்றது. மனிஷா பன்வாலா 62 கிலோ எடை பிரிவில் தங்கம் வென்றுள்ளார். இந்த ஆசிய மல்யுத்த போட்டியில் ஒரு தங்கம் மட்டுமே வென்றுள்ளது இந்திய அணி. இந்தியா மொத்தம் 10 பதக்கங்கள் பெற்று பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், நிதி ஆயோக்கின் முழு நேர உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர்? ஆன்சர் ஏ, ராஜீவ் கௌபா. நிதி ஆயோக்கின் உறுப்பினர்கள் மற்றும் தலைவர்கள் யாருங்கிறத பார்க்கலாம். நிதி ஆயோக்கின் தலைவர் பிரதமர், துணைத் தலைவர் பிரதமரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஆளும் குழு என்ற ஒரு குழு இருக்கு. இந்த குழுவில் மாநிலங்களின் முதல்வர்கள், யூனியன் பிரதேசங்களின் லெப்டினன்ட் கவர்னர்கள் கொண்டது ஆளும் குழு ஆகும். உத்தியோகபூர்வ உறுப்பினர்கள் மத்திய அமைச்சர் குழுவில் இருந்து அதிகபட்சமாக 4 உறுப்பினர்கள் பிரதமரால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. ஆளும் குழு முதல்வர்கள், யூனியன் பிரதேசங்களின் லெப்டினன்ட் கவர்னர்களை கொண்டது ஆளும் குழு. உத்தியோகபூர்வ உறுப்பினர்கள் என்பது மத்திய அமைச்சர்களின் குழுவிலிருந்து 4 பேர், அதிகபட்சமாக 4 பேர் பிரதமரால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். முழு நேர உறுப்பினர்கள் 4 பேர், இதுவும் பிரதமரால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. பகுதி நேர உறுப்பினர்கள் 2 உறுப்பினர்கள். நிதி ஆயோக் 2015ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி செயல்பட துவங்கியது. இந்திய அரசியலமைப்பு பிரிவு 2 நிதி ஆணையம் அமைக்க வழிவகை செய்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டின் 2வது பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டுள்ள காசம்பட்டி புனித தோப்பு எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஆன்சர் சி, திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல் மாவட்டத்தில் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள காசம்பட்டி புனித தோப்பு வீரக்கோவில் என்று அழைக்கப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டத்தில் 4.97 ஹெக்டேர் பரப்பளவில் இது அமைந்துள்ளது. பல்லுயிர் பாரம்பரிய தலம் என்பது தனித்துவமான சுற்றுச்சூழல், அரிதான உயிரினங்கள், அரிய வகை மூலிகை பொருட்கள் உள்ளிட்ட மூலிகை செடிகள் ஆகியவை கொண்டவையாகும். முதல் பல்லுயிர் பாரம்பரிய தலம் மதுரை மாவட்டத்தில் உள்ள அரிட்டாப்பட்டி ஆகும். இது 2022ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது. 2002ஆம் ஆண்டு பல்லுயிர் சுற்றுச்சூழல் சட்டத்தின் கீழ் இந்த பல்லுயிர் தலங்கள் அறிவிக்கப்படுகின்றன. நெக்ஸ்ட் கொஸ்டின், சர்வதேச நாடக நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் பி, 1961. 1961 மார்ச் 27ஆம் தேதி சர்வதேச நாடக நிறுவனம் தொடங்கப்பட்டது. இதை அனுசரிக்கும் விதமாக உலக நாடக தினம் மார்ச் 27ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.